ஹாலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் எபிசோட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 7 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல நாட்டிலையுமே ரியோ கூப்பிடுறதுக்கு அவனோட ரூமுக்கு போவ. அங்க போன அவன் லைப்ரரியில இருக்கான்னு சொல்ல ஆபலும் அங்க போய் கூப்பிடுறா. ரியோவும் என்னன்னு கேட்க நாட்டிலையும் ஆபலும் அவனோட பார்ட்டியுமே டன்ஷன்ல காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ரியோவும் சரி இதை வேலை வரையா போற வழியில சொல்லு அப்படின்னு ஒரு ஐஸ் கார்டு ரெடி பண்ணி அதுல வேகமா அங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா கதையும் அவங்க கிட்ட சொல்ல ரியோவும் எனக்கு புரிஞ்சுது. ஆனா எதுக்காக என்ன தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாட்டாலையும் ஆபல் இல்லாத டைம்ல ஏதாச்சும் உதவி வேணும்னா உங்ககிட்ட தான் வந்து கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல ரியோவும் ஓ சொன்னானா சரி அவனும் சரின்னு சொல்லிட்டு டஞ்சன் உள்ள போலான்னு போவ. அங்க இருக்க சொல்லிச்சோம் இல்ல உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்ல ஆனா அதெல்லாம் மதிக்காம அவனும் ஒரு ஐஸ் வால் கிரியேட் பண்ணிட்டு உள்ள ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கான். ரியோவும் உள்ள போயிட்டு அந்த சிக்னல் 40வது லேயர்ல இருந்து வந்துச்சு தானே இப்படியே நான் போனா ரொம்ப லேட் ஆயிடுமே. ஆப்ரேசிவ் ஜெட் 6 அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை தன்னோட வாட்டர் ஜெட்டை வச்சுக்கிட்டு ஓட்டையை போட்டுக்கிட்டு அவனு லேயரா உடச்சுக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். அப்படிதான் இப்போ ஆபல் முன்னாடி ரியோ நிக்க. இப்போ ரியோக்கும் அந்த டீமன் பிரின்ஸுக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. ஆனா அந்த டீமன் பிரின்ஸ் என்ன அட்டாக் பண்ண வந்தாலுமே ரியோ ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலையை விட்டுடுறான். அதை வெட்டிட்டு ரியோவோ லேனோரா இதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா. இதை பார்த்து ஆபல் ஷாக்ல இருக்க. ஆனா அதே டைம் அந்த டீமன் பிரின்ஸ் இன்னும் உயிரோட இருக்கு. அது வெட்டப்பட தலையை அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரியோவோ தலையை வெட்டினா கூட உன்னை தோக்கடிக்க முடியல, இது கொஞ்சம் பிரச்சனை தான், நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனா டீமன் லார்ட் உன்னோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல, ஏன்னா நீ இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறப்ப அவன் ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா கூட தெரியல. உன்னோட ரீஜெனரேட்டிவ் பவரை டெஸ்ட் பண்ணி பாப்போமா. முதல்ல நிலத்துக்குள்ள வரதுக்கு அவன் அப்ரேசிவ் ஜெட் 6 சொல்லிட்டு யூஸ் பண்ணா. இப்போ அப்ரேசிவ் ஜெட் 256 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண அந்த டீமன் பிரின்ஸை சுத்தி நிறைய வாட்டர் ஜெட் வந்து அது துண்டு ஆக்குது. அதுல அதோட கூருமே உடஞ்சு போகுது. அந்த டீமன் பிரின்ஸுமே அங்கே சாம்பல் ஆகிடுறான். அது மேஜிக் ஸ்டோனை துணிதர் ஆகிட்டியா, ரொம்ப நன்றி, எங்களை காப்பாத்திட்டு ரியோ. அதெல்லாம் வேணா, உன்னோட கேஃபெட்டீரியால எனக்கு இன்னைக்கு டின்னர் வாங்கி கொடு, அது போதும். ஆபலும் கண்டிப்பா இந்த மொத்த வாழ்வுமே உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க. ரியா ஓடி வந்துட்டு ஆபல் நல்ல வேலை நீ பொழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. பின்னாடி பார்த்தா லின்னுமே மயக்கத்துல கிடக்குறா. அந்த ரீசர்ச்சர்ட்டும் தன்னை இன்ட்யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோட பேரு ஆத்தர், நான் தான் இந்த ரீசர்ச்சர் குரூப்போட ஹெட், இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரேவும் பரவாயில்ல எப்படி டைமுக்குள்ள வந்தேன்னு அது போதும். ஆனா வர வழியில நிறைய பேரோட பொண்ணுங்களை பார்த்தேன். அவரும் ஆமா எங்களை நிறைய பேர் பழைக்கல, எங்களோட மான ரீசார்ஜ் ஆன அப்புறம் இவங்களோட மிச்சத்தை எடுத்துக்கிட்டு நாங்க வெளியே போவோம். ஆபலும் ரியோ எனக்கு அழிக்கப்பட்ட டெவலோட மேஜிக் ஸ்டோனை வித்து அதுல வர காசை எனக்கு இறந்தவங்களோட ஃபேமிலிக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ரியோவும் அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா இப்ப நீ டெவில் தான் சொன்ன. ஆபலும் ஆமா இதுங்களாம் நான் நேர்ல பார்த்ததே கிடையாது, கடைசியா சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல இதை பார்த்து 100 வருஷங்களாச்சு. ரியோவும் மனசுக்குள்ள லியோனாரா தன்னை ஆக்குமான ஒத்துக்கிட்டா. அப்போ ஆக்குமாவும் டெவிலும் வேறையா இப்படி ரியோவும் யோசிச்சுட்டு இருக்க பார்த்து ஆபலும் என்னாச்சு அப்படின்னு கேட்க ரியோவும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு மேஜிக்க நான் உணர்ந்தேன். ஆபலும் அந்த டீமன் பிரின்ஸ் அழிச்சிட்டல, அதனால அந்த மேஜிக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரியோவும் ஆமாப்பா வழக்கமா டஞ்சன் பாஸ் முடிச்ச அப்புறம் எப்படியே எக்ஸிட் வந்துடும், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாம நான் ப்ரோப் ஸ்பெல் யூஸ் பண்றப்ப 39வது லேயர்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா கவனிச்சேன். அது படிக்கட்டுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு, அதனால போற வழியில நம்ம செக் பண்ணிட்டு போவோமே. இப்போ அந்த மேஜிக் ஸ்டோனை பார்க்க அந்த மேஜிக் ஸ்டோன் பிளாக் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த மேஜிக் ரிசர்ச்சர் எதுவுமே நான் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கிறப்ப ஒரு டெவில் சந்திச்சேன், ஆனா அதை என்னால அழிக்க முடியல, அதனால அது ஒரு மேஜிக் ஸ்டோன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு டெவிலோட மேஜிக் ஸ்டோனை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். ரியாவோ சென்ட்ரல் ப்ராவின்ஸ் டெம்பிள்ஸ்லுமே இந்த டெவிலோட மேஜிக் ஸ்டோனை பத்தி ரெக்கார்ட்ஸ் இல்ல. அவருமே டெவில்ஸ் எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு இச்ச இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம், அதனால அதுங்களால ஸ்பேஸ் டைம் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும்னு நாங்க நினைச்சோம். இப்போ ரியா சொன்ன இடத்த காட்டுறாங்க, அதாச்சு அந்த 39 லேயருக்கு பக்கத்துல இருக்க அந்த இடத்துல நிறைய மனுஷங்க ஏதோ ஒன்றத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு லியோனாரா அந்த ஆக்குமாவரா அவளும் என்னன்னா இங்க வித்தியாசமா சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்க மனுஷனால உருக்கப்பட்ட ஒரு சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறா. அங்க இருக்க மனுஷங்களுமே அங்கே நில் டீமன் லார்ட், உன்னை இங்க உள்ள வரவிட மாட்டோம், இந்த சமாதி பல பேரோட தியாகத்தினால உருவாக்கப்படுது, இங்க வந்தா உனக்கு சாவு நிச்சு. லியோனாராவோ என்னது டீமன் லார்டா, நானா சரி இந்த டீமன் லார்ட சமன் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குப்பா. அங்க இருக்கிறவனும் நான் தான் ரோமன் தி ஹீரோ, உன்ன டீமன் லார்ட அழிக்க போறவன் நான் தான். லியோனாராவோ நீ ஹீரோவா, என்னது நீ ஹீரோவா, அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கா தானே இருப்ப, சரி எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். இப்ப அவங்களுக்குள்ள பேட்டில் ஆரம்பிக்குது. ஆனா ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே ஹீரோவுமே தோத்து போறான். இதை பார்த்து லியோனாராவோ ஆட என்ன இந்த மாதிரி வெத்து விட்டா இருக்காங்க. இதை பார்த்து மத்த மனுஷங்களுமே அங்கேயே உறைஞ்சு போவ. லியோனாராவோ அங்க பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு இஷ்டம்னா என்ன அட்டாக் பண்ணுங்க, ஆனா அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இங்க இந்த உயிரோட போக மாட்டீங்க. அவள அங்க இருக்க பொருளை பார்த்துட்டு ஆட இதுதானே சீக்ரெட் ஜுவல், இதை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபைட் என்னதான் போர் அடிச்சாலும் இதை அதுக்கு சமமா இருக்கும், அதனால நான் அதை எடுத்துக்கிறேன். அங்க அடிப்பட்ட ஹீரோவுமே அங்கே நில டீமன் லார்ட் அப்படின்னு சொல்ல லியோனாராவோ ஆட திருப்பியும் பாரு நான் ஒன்னும் ஒரு டீமன் லார்ட் கிடையாது, அங்க இருக்க மனுஷங்களுமே போய் சொல்லாத, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கே. அவளும் உங்களுக்கு இது எப்படி சொல்லி புரிய வைப்ப, நீங்களா ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டீங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் டீம் இல்லாட எப்படியும் அடிக்க முடியும், ஆனா ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க, நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கல, என் அளவுக்கு ஸ்ட்ராங்காவே மனுஷங்க இருக்காங்க. அவனோட பேர் என்ன சொன்னா, ஆமா ரியோ, அது சண்டை அப்படி இருக்கணும். அந்த இரவோ அப்போ நீ டீமன் லாட் கிடையாதா. அவளுமே ஆமா கரெக்டா சொன்ன, என்னோட பேரு லியோனாரா, ஹீரோவோ ஏதோ ஒண்ணு, நீ இன்னுமே ஸ்ட்ராங் ஆகு, அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் டைட்டில் ஆச்சு வாங்க, அப்போ சந்திக்கலாம்.
அந்த இரவும் அப்போ என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்க மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த அக்குமா லேனராவுமே ஆமா உன்னை விட 10,000 மடங்கு ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படி இந்த சைடு பார்த்தா ரியோவும் ஆபலும் அந்த இடத்துக்கு போறாங்க. மிச்சருக்கு அட்வென்ச்சர்ஸ் கூட சந்திச்சுட்டு இப்போ அந்த ஆக்குமா எடுத்த அந்த ஜுவல்ல பாக்குறாங்க. ரியோவும் நான் ப்ரோபஸ் பெல்ல வச்சு சர்ச் பண்ணதுல இதுதான் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரீசர்ச்சர்ட்டும் இதுல இருந்து ஏதோ ஒரு மேஜிக் இருந்திருக்கு, ஆனா அது கொஞ்ச நேரத்துல காணாம போயிருக்கு. இது என்னங்கிறது எனக்குமே தெரியல. என்கிட்ட மானா பேக் இருக்கு, இதுக்குள்ள இருக்க மேஜிக் வெளியே போவது, வெளியே இருக்க மேஜிக் உள்ள வராது. அதனால இதுக்குள்ள அதை போட்டுட்டு நம்ம வெளியே போய் ரீசர்ச் பண்ணலாம். போற வழியில ஆபல் ரியோ கிட்ட ரியோ எங்களை காப்பாத்தினதுக்கு திருப்பியுமே நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்ல ரியோவும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அது ஒழுங்கா பண்ண அது போதும். ஒருவேளை ஒன்னு நன்றி கடனை காட்டணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஒரு விஷயத்த செய்யணும். நீ இல்ல ஒரு பெரிய கறி ஷாப் இருக்குன்னு சொன்னால அது எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு, அது போதும். ஆபலும் அந்த கறி ஷாப்பா, கவலைப்படாத நான் சொல்றேன். ஏன் அங்க கூட்டு போய் உனக்கு ட்ரீட்டுமே வைக்கிறேன்னு. ரியாவோ நிஜமாவா? அப்போ அது ஒரு ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண அந்த டீமன் பிரின்ஸுக்கு ஆன மாதிரியே உன்னையும் துண்டு துண்டா வெட்டி விடுவேன். ஆபலும் காமெடி கூட அப்படி சொல்லாதப்பா அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு வழியா அவங்களுமே வெளியே வந்துட்டாங்க. அந்த கில்டு மாசம் வந்துட்டு நல்லவேளை ஆபல் திரும்பி வந்துட்டானு. இந்த வாட்டி என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அவன் சும்மா இருந்துகிட்டு இங்க இருக்க ஈஸி ஜாப் எடுத்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா இப்போ இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ரியோ காட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பேச்ச மதிக்காம நீ ஸ்ட்ரெயிட்டா டஞ்சனுக்குள்ள போனியாமே, இதுக்கிட்ட ரியாவோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அந்த ரிசர்ச்சர்ட்டும் அட ஏன்பா அப்படி பேசிட்டு இருக்க, அவ இல்லைன்னா நாங்க என்ன ஆகிருப்போம் தெரியுமா, இதுக்கிட்ட அந்த கில்டு மாஸ்டர் ஷாக்கா இருக்கு. என்னது என்ன சொல்றீங்க? அந்த இடம் டென்ட்டுக்குள்ளவா, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல கில்டு மாஸ்டரும் நீங்க சொன்னா சரிதான், சரி அப்ப ரியோ உன்னை இதோட விட்டுறேன், ஆனா இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அவர் எல்லாம் வெள்ள வரையும் சொல்ல கில்டு மாஸ்டரும் என்னது டெவில்ஸ் எங்க வந்துச்சா, அதுவும் 50 வந்துச்சா, இதெல்லாம் டீமன் பிரின்ஸ் வேற வந்துச்சா, எப்படியோ நீங்க உயிரோட வந்தீங்களே அதுவே பெரிய விஷயம். நீங்களும் ஆப்பிள் பார்ட்டி ஒன்னா போனதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அந்த ஐட்டம் ஆபிள் ஸ்ட்ராங்கா தான் இருந்தான், ஆனா அந்த டீமன் பிரின்ஸ் கிட்டத்தட்ட அவனை கொல்ல போயிடுச்சு. அந்த டைம்ல தான் ரியோ அங்க வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தினா. ஆனா அவன் உண்மையில யாரு, எங்க இருந்து வந்தா, அந்த கில்டு மாஸ்டரும் அது எனக்குமே தெரியல. ஆபல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணான். ஆபல் இவனை அந்த மலஃபிக் மவுண்டன் பின்னாடி இருந்து கூட்டு வந்தான்னு சொன்னா. அப்போ ஆபலுக்கு இருக்க அந்த ஃப்ரெண்டு அவன் தானா ஒரு டீமன் பிரின்ஸ் ஒரு அடியில தோக்கடிக்கிற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கான். ரொம்ப ஆச்சரியம் தான். இதை கிட்ட அந்த கில்டு மாஸ்டர் ஷாக்காவ அந்த ஐட்டுமே ஆமா டீமன் பிரின்ஸுமே சரி அவங்க கூட இருந்தவங்களும் சரி இவன் ஒரே செகண்ட் அழிச்சிட்டான். இப்போதைக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெஜிஷியன் நம்ம சைடு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும். ஆனா அந்த முட்டாள் நோபல்ஸுக்கு ரியோ பத்தி தெரிஞ்சதுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால்தான் அபிஷியல் இருக்கார்ல அவன் தான் செஞ்சாங்கிறத நான் எடுத்துட போறேன். உனக்கு புரிஞ்சதுல? கில்டு மாஸ்டரும் எனக்கு புரிஞ்சது, நானுமே என்னோட ரெக்கார்ட்ல அவன் பேர் எடுத்துடுறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு ரியோ அவனோட ரூம்மேட்ஸ் கூட ரன்னிங் போய்கிட்டு இருக்க. முன்னாடி இருக்கவங்களும் ரியோ எப்படிப்பா இவ்வளவு போய்கிட்டு இருக்க, எனக்கு நாக்கு தள்ளுதுப்பா அப்படின்னு சொல்ல ரியோவும் அப்படியே நகர்ந்துட்டே இருக்கணும், அங்கே நின்னா முடிஞ்சது, அதனால ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்க ஸ்டாமினாவை இப்படித்தான் வளர்க்க முடியும். ரியோவோ டவுனுக்குள்ள வந்துட்டு எனக்கு நம்ம ஒரு மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த பேட்டில் ஒரே செகண்ட்ல முடிஞ்சதுனால எனக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவனை யோசிச்சு போய்கிட்டு இருக்க ஏதோ ஒரு வாசனை வருது. இந்த வாசனை எனக்கு பிடிச்ச வாசனையா சொல்லிட்டு அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போவ பார்த்தா அது அந்த கறி ரெஸ்டாரண்ட். உள்ள போனா அந்த இடத்துல அந்த ஹெல்ப் பொண்ணு செரா அங்க இருக்கா. செராவோ உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியோவோ தெரியாது, வாசனையை வச்சுக்கிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவளும் வாசனை வச்சு வந்தியா, லோன்ல இதை விட பெஸ்ட் பிளேஸ் கிடையவே கிடையாது. ஆமா ரியோ நீ எங்க வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியோவோ நான் கில்டோட ஹாஸ்டல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். செராவோ எது நியூ அட்வென்ச்சர்ஸ் தங்கிட்டு இருக்க அந்த டாம்ஸா, ஆனா நீ நார்த் சைட் லைப்ரரி வந்திருக்கே அப்படின்னா நீ கண்டிப்பா அட்லீஸ்ட் டி ரேங்க் ஆச்சு இருந்திருக்கணுமே. ரியவும் நான் ரேஜர் பண்றப்ப ரேங்க் அப்ல ரேஜர் பண்ண ஸ்ட்ரெயிட்டாவே நான் டி ரேங்க் வந்துட்டேன். செராவோ ஆமாப்பா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கே, அப்போ அதனால எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்ல. இப்ப ரெண்டு பேருமே கறி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரியவோ ஆமா செரா நீ ஒரு அட்வென்ச்சர் தானே சொன்ன, உன்னை கில்ட்ல பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் அதுவா ரீசெண்டா நான் ராயல் கேபிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அங்க எனக்கு ஒரு லாங் கான்ட்ராக்ட் இருக்கு, அதனால தான் நான் கில்டுக்கு அப்பப்ப வரது கிடையாது. அது என்னன்னா மார்கே விலுனோட ஆர்டர் ஆஃப் நைட்டுக்கு நான் தான் ஸ்வாட் மாஸ்டரா இருக்கேன், அவங்களுக்கு நான் தான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரியவோ என்னது ஸ்வாட் எப்படி கையாளுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறீங்களா? அவளும் நான் பாக்குறதுக்கான எப்படி இருக்கலாம், ஆனா நீ பாக்குறத விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். ஆமா ரியோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு இதுக்கப்புறம் எந்த பிளானும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியவோ இல்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் எதுவும் இல்லைன்னா என் கூட ஒரு மார்க் பேட்டில் போட தயாரா இருக்கியா? இப்போ ரியோக்கும் சிராக்கும் ஒரு மார்க் பேட்டில் நடக்குது. சிராவோ நீ அந்த கடைக்குள்ள வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சது, எப்படின்னா நீ உள்ளுக்குள்ள சண்டை போடணும்னு சொல்லிட்டு வெறியா இருக்க, ஆனா அது வெளியே காட்ட முடியாம இருக்க. ரியோவோ ஆமா சிரா என்னால ஸ்வாடை யூஸ் பண்ண முடியும், என்னால சண்டை போட முடியுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சிராவோ உன்னோட பிசிக் வச்சே நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா நானுமே ஸ்வாடும் மேஜிக்கு கையாளுறவதா. இப்போ ரெண்டு பேருக்குமே பேட்டில் ஆரம்பிக்க எடுத்த உடனே சிராவோ ஃபாஸ்டா தாக்குறா, ஆனா அதையும் டாச் பண்ணிக்கிட்டு ரியோவும் தாக்குறா. இதை பார்த்து சிராவோ அட நீ அதை டாச் பண்ணிட்டியா, என்னோட அட்டாக்க இது வரைக்கும் யாருமே டாச் பண்ணதே கிடையாது, நீ இந்த அட்டாக்கு ரியாக்ட் பண்ணிட்டேனா அப்போ சரி இந்த வாட்டி நான் சீரியஸா அட்டாக் பண்ண போறேன், தயாரா இருந்துக்கோ. ரியோவும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவளும் தாக்க வர ரியோவுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவளை தடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த வாட்டி அவ முன்ன விட ரொம்ப ஃபாஸ்டா தாக்கிட்டு இருக்கா.
அவனும் எப்படி தாக்கு பிடிச்சிட்டு இருக்க ரியோட ஸ்வாடுமே அங்க துண்டா போகுது. ரியோவுமே நான் சரண்டர் ஆக்கிட்டுறமா அப்படின்னு சொல்ல அந்த மேட்சுமே முடியுது. அவளும் ரியோ நீ சூப்பரா சண்டை போட்ட, நான் என்னோட வின் ட்ரோப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபாஸ்டா சண்டை போட்டாலுமே நீ எப்படி தாக்கு பிடிச்ச ரியோ, இது ரொம்ப சூப்பர் தான். ரியோவும் இப்ப எனக்கு புரியுது, நீ வின் மேஜிக் யூஸ் பண்ணி தான் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா சண்டை போட்டியா, அது நான் சண்டை போட்டதை விட ரொம்ப சூப்பர் தான் போங்க. அவ்வளோ ஆனா உன்னோட டிஃபென்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் இருந்துச்சு, இது எப்படி சொல்றது, நீ பல வருஷங்களா ட்ரெயின் ஆகி இதுல ஸ்ட்ராங்கான மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ரியாவோ என்னோட டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தத நான் யூஸ் பண்றேன் அவ்வளவுதான். இதோ இந்த ரோபியுமே அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. இதுக்கிட்ட அவ்வளவு ஷாக் ஆயிட்டு அப்போ ஃபேரி கிங் தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? ரியாவோ ஆமால, நான் முதல்ல சந்திச்சப்ப கூட ஃபேரி கிங்க பத்தி என்கிட்ட சொன்னீங்களா, உங்களுக்கு அவரை பத்தி எப்படி தெரியும்? அவளோ எல்ஃபுங்கிறவங்க ஹாஃப் ஃபேரிஸ், அதனால ஃபேரியோட சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எங்களுக்குமே தெரியும். அதை வச்சுதான் இது ஃபேரி கிங்கோட ரோபுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அவர் உனக்கு சண்டை போடவும் சொல்லி கொடுத்து தன்னோட ரோபை கொடுத்துருக்காருன்னா உன ரொம்ப பிடிச்சிருக்கு போல அவருக்கு. ரியாவோ அதென்ன அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளோ உனக்கு எப்படி சொல்றது, இந்த ஃபேரி கிங்ன்றவரு ஒரு பெரிய லெஜெண்ட், அதனால அந்த அளவுக்கு இது ரேரான விஷயம். இப்போ அந்த இடத்துக்கு சேராவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்க சொல்லி கொடுக்குற லெசனுக்கான டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல அவளோ என்ன மன்னிச்சிரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மார்கரேவோட பேரனுக்கு போய் சொல்லி கொடுக்கணும், அதனால வரட்டா. அவளும் அந்த அசிஸ்டன்டான ரெயிலிட்டா கிட்ட இவர் தான் ரியோ, இவர் ஒரு முக்கியமானவர் எனக்கு, அதனால பத்திரமா அவரை கூட்டிட்டு போ இதை சொல்லிட்டு அவளுமே சந்தோஷமா அங்க கிளம்பி போறா. இப்போ ரியோவும் போய்கிட்டு இருக்க ரெயிலிட்டாவும் மனசுக்குள்ள இவரு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவரா அப்படின்னு ஆச்சரியமா போய்கிட்டு இருக்க வழியில ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில யாருன்னு பார்த்தா அந்த கில்டு மாஸ்டரும் ரியோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதனால வண்டியில இருன்னு சொல்ல இப்ப ரெண்டு பேருமே வண்டியில போறாங்க. அவரும் சார் ஆர்த்தர் அந்த ரீசர் ரெட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால நீ செஞ்ச விஷயத்துக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலுமே ரியோ காட்சி இருக்கிறப்ப அவங்க பேச்சை மதிக்கணும், அவங்க பேச்சு கேட்காம டென்ஷன்ல போனது தப்பான விஷயம் தான், அதனால அதுக்கு ஒரு பனிஷ்மெண்டா உனக்கு நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம நீ ரேஸ்டர் ஆன அப்புறம் வெறும் டென்ஷனோட வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க, வெளியே இருக்க வேற வேலை எதுவும் பார்த்தது கிடையாதுல. இந்த ஜாப்ல உனக்கு போயிட்டு வர வேலை இருக்கும், ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிக்கணும், நீ ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்க மர்ச்சன்ஸை பார்த்துட்டு திருப்பி வரணும். நீ போக போற டெஸ்டினேஷன், நீ போக போற ஊரோட பேரு விட்னாஷ். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.